Hi all, welcome to Mahi Jai's Digital Diary. This is Mahi. First of all, thank you so much for choosing to watch this video. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. என்னடா இவ ஒரு vlog போட்டுட்டு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டான்னு நினைக்கிறீங்களா? ஐ நோ இது ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக வந்த பிரேக் தான். பிளான் பண்ணிலாம் எதுவும் எடுக்கலை. எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு விலாக்கும் செகண்ட் விலாக்குமே ரொம்ப கேப் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். தட் இஸ் பிகாஸ் ஒர்க் ஸ்கெடியூல் ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் குட்டீஸ்க்கும் கொஞ்சம் ஹெல்த்து சரியில்லை. ஸோ ஒர்க்கையும் மேனேஜ் பண்ணிவிட்டு குட்டீஸையும் மேனேஜ் பண்ணிவிட்டு ரெண்டுமே பேலன்ஸ் பண்ண சுத்தமாக முடியல. அதனால தான் இவ்வளோ பிரேக் வந்துடுச்சு. ஸோ சாரி ஃபார் தட். இனிமேல் நான் கொஞ்சம் கண்டினியூஸாக விலாக்ஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த விலாக் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் எடுத்த விலாக். லைக் ப்ரீ ஃபெஸ்டிவ் ப்ரெப்ஸ், அதுக்கப்புறம் க்ளீனிங் ப்ராசஸ், அது எல்லாமே தான் இந்த விலாகில் இருக்கும். ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். வென்ஸ்டே விநாயகர் சதுர்த்தி, டியூஸ்டே ஈவினிங் ஒரு 7 போல் தான் நான் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஜெய் ஆஃபீஸ்லேருந்து வந்தோடனே குட்டீஸ் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பூஜா திங்ஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து தான் என்னோடய ஒர்க்ஸே ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கு எப்போவுமே இந்த பூஜா திங்ஸ் வாஷ் பண்ணுறது தான் ஒரு பெரிய டாஸ்க்காக தெரியும். ஏன்னா நான் நிறைய திங்ஸ் வாங்கிட்டேன் மேரேஜ் ஆன புதுசில். இப்போ அது வாஷ் பண்ணும்போது தான் ஃபீல் ஆகும், ஏன்டா இவ்வளோ வாங்கினோம் அப்படின்னு சொல்லி. அப்போ தெரியல. இப்போ அது வாஷ் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை தொடச்சி பொட்டெல்லாம் வைக்கிறதுக்கு 45 to 50 மினிட்ஸ் ஈஸியாக ஆகிடும். ஸோ எனக்கு எப்போவுமே அந்த ஒர்க் முடிஞ்சால் அதுக்கப்புறம் மீதி ஒர்க்ஸ்லாம் ஈஸியாக இருக்கிற மாதிரி தோணும். நான் எப்போவுமே ஃபெஸ்டிவல் வந்தால் பூஜா திங்ஸ் வாஷ் பண்ணுறதுலேருந்து தான் என்னோடய ஒர்க்ஸே ஸ்டார்ட் பண்ணுவேன். அதே மாதிரி நான் பீத்தாம்பரி பவுடர் தான் யூஸ் பண்ணி இது வாஷ் பண்ணுவேன். எனக்கு ஷைன் அவ்வளோவா வர மாதிரி எதுவும் தெரியாது. நான் ரீல்ஸ்லேயும் நிறைய பார்த்துருக்கேன். இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணி அப்படிலாம் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு அது பண்ணுறதுக்கெல்லாம் சாமி திங்ஸ் எல்லாம் பாயில் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி நான் அது பண்ணுறதில்ல. ஜஸ்ட் இப்படி சிம்பிளாக வாஷ் பண்ணிப்பேன், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் மெத்தட்ஸ் தெரிஞ்சுருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், கொஞ்சம் ஷைன் வர்றதுக்காக. ஜெய் அன்றைக்கி ஈவினிங் ஆஃபீஸ்லேருந்து வரும்போதே என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டார். பட் நாங்கள் யூஸ்வலாக விநாயகர் சதுர்த்தி மார்னிங் எழுந்து குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். அப்படியே சாமியும் வாங்கிட்டு வருவோம். பட் இந்த டைம் அப்படி பண்ண முடியல. குட்டீஸ் இருக்கிறதுனால அவங்கள வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் போயிட்டு வாங்கிட்டு வர முடியாது. ஸோ நான் என்னெல்லாம் திங்ஸ் வேணுமோ அதெல்லாம் சொல்லிட்டேன். அவர் வாங்கிட்டு வந்துட்டார். சாமி மட்டும் மார்னிங் எழுந்துட்டு குளிச்சுட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டோம். ஸோ அந்த திங்ஸ் தான் இங்கே நான் சார்ட் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்ளாஸ்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வாழைத்தண்டெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தண்ணியில் வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் வாடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அப்புறம் எங்கள் சாமி ஃபோட்டோவை க்ளீன் பண்ணி அதுக்கு பொட்டெல்லாம் வச்சிட்டு இருந்தேன். அண்ட் தென் நாளைக்கு சாமியை வைக்கிறதுக்காக இந்த ஸ்டாண்டை க்ளீன் பண்ணி அதுக்கும் பொட்டு வச்சிட்டேன். தென் அந்த ஒர்க்ஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பூஜை ரூம் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேன். என்னோடய பூஜை ரூம் கீழே ஒரு குட்டி ஷெல்ஃப் இருக்கும். அதில் தான் பூஜா திங்ஸ் எல்லாமே வைப்பேன். ஸோ அதை க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. இங்கே அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன்.
நான் மேரேஜ்க்கு முன்னாடி சுத்தமாக இந்த ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணதே கிடையாது. மேரேஜ்க்கு அப்புறம் தான் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அதனால் வந்து எனக்கு இந்த ஒர்க்ஸ் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குட்டி ஒர்க்ஸாக இருந்தாலும் ரொம்ப நேரம் பண்ணுவேன். எனக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண வராது. குட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடி ஓகே, கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தது. பட் இப்போ அவங்களும் வந்ததுக்கப்புறம் அவங்களையும் மேனேஜ் பண்ணணும், சைட் பை சைடு இந்த ஒர்க்ஸும் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெக்டிக் ஆகிடுது. என்னால் வந்து சுத்தமாக முடியல. அந்த ஃபெஸ்டிவல் டேக்கு ஃபுல்லாக பண்ணால் நெக்ஸ்ட் டே வந்து ஃபுல்லாக ரெஸ்ட் வேணும் அப்படின்ற மாதிரி ஆகிடுது பாடி. அதே மாதிரி ஃபாஸ்ட்டாகவும் பண்ண கற்றுக்கணும். என்னால் வந்து அந்த ஸ்பீடே டெவலப் பண்ண முடியல. ஸ்லோவாகவே பண்ணிகிட்ருக்கேன். அம்மா வந்து அப்போவே சொல்லிட்டு தான் இருப்பாங்க, இப்போவே வந்து இதெல்லாம் கற்றுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு வந்து ஈஸியாக இருக்கும், இல்லைனா வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு. அப்போ வந்து பார்த்துக்கலான்னு அப்படியே விட்டாச்சு. ஸோ இப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த உடன் பாக்ஸ் நான் அமேசானில் வாங்கியிருந்தேன். பார்க்கவே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அண்ட் தென் டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச் பாக்ஸ் அண்ட் தென் திரி, இந்த கேம்பர்லாம் வந்து வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற திங்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்கும். அதுவும் கிளாஸ் இருந்தால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் வாங்கிட்டேன். இந்த ஷெல்ஃப் க்ளீன் பண்ண உடனே பூஜா திங்ஸ் வைக்கிற ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் தென் பூஜா திங்ஸும் வச்சாச்சு. எனக்கு வந்து இந்த ஒர்க்ஸ் எல்லாம் முடிக்கவே அரவுண்ட் 11 to 11:30 ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். ரொம்ப வந்து டயர்டாக தான் இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டே ஃபெஸ்டிவல் இல்லையா, ஸோ பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி வந்து வீட்டில் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணால் வீடே வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கிற மாதிரி தோணும். ஸோ நான் எப்போவுமே வந்து ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணுறது மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன். எனக்கு வந்து அது செலிப்ரேட் பண்ணால் வீட்டுக்கு ஒரு பாசிட்டிவிட்டி வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்டாண்ட் வந்து நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் 280 rupees அப்படின்னு நினைக்கிறேன். வாழைக்கண் வைக்கிறதுக்காக. இப்போ வர ஃபெஸ்டிவல்ஸ்க்கெல்லாம் அது கொஞ்சம் வைக்கிறோம் இல்லையா, அது வந்து விழுந்துருமோ எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது வாங்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தேன். அண்ட் தென் கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஃப்ளார்ஸ் வந்து நெக்ஸ்ட் டே சாமிக்காக வாங்கியிருந்தேன். அதுவும் வந்து ஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தேன். தென் நேராக வந்து பெட்ஷீட்ஸ் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. எனக்கு எப்போவுமே வந்து இந்த ஃபெஸ்டிவல்ஸ் அப்படின்னு வந்தாவே 3 days கண்டினியூஸாக வேலை இருக்கும். ஒன்று ஃபெஸ்டிவல் டேக்கு முன்னாடி நாள், அண்ட் தென் ஃபெஸ்டிவல் டே, அண்ட் தென் ஃபெஸ்டிவல் நெக்ஸ்ட் டே. ப்ரீ ஃபெஸ்டிவல், ஃபெஸ்டிவல் அண்ட் போஸ்ட் ஃபெஸ்டிவல் ஒர்க்ஸ் மாதிரி போயிட்டே இருக்கும். எப்போவுமே வந்து இதே மாதிரி தான் ஒர்க்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும், பண்ணிகிட்டே தான் இருப்போம். உங்களுக்கெல்லாம் எப்படி? நீங்களும் இதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுவீங்களா? இல்லைனா வந்து ஏதாச்சும் சில ஸ்மார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒர்க்ஸ் கம்மி பண்ணுவீங்களா? அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தால் எனக்கு ஐடியா சொல்லுங்கள். ஒர்க்ஸ் வந்து எப்படி கம்மி பண்ணிக்கலாம், ஒர்க்ஸை வந்து எப்படிலாம் பண்ணால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக முடியும் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒர்க்ஸ் இழுத்துக்கிட்டே இருக்கும், ஷபா முடியல அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம க்ளீனிங்கோட லாஸ்ட்டு பார்ட்டுக்கு வந்துட்டோம். அதுதான் வந்து கிச்சன் க்ளீனிங். நான் எப்போவுமே கிச்சன் க்ளீனிங் வந்து லாஸ்ட்டாக தான் வச்சுப்பேன். வீட்டில் இருக்கிற எல்லா ஒர்க்ஸும் முடிஞ்சிடுச்சு, இப்போ கிச்சனில் எந்த ஒர்க்குமே இல்லை அப்படின்றப்ப தான் வந்து நான் கிச்சன் வந்து க்ளீன் பண்ணுவேன். ஸோ அன்றைக்கும் வந்து அதுதான் பண்ணிகிட்டு இருந்தேன். அதே மாதிரி எனக்கு வந்து கிச்சன் க்ளீனிங் வந்து ரொம்ப பிடிக்கும். விரும்பி தான் வந்து கிச்சனை க்ளீன் பண்ணுவேன். அது ஏன்னு தெரியல. கிச்சன் வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது அப்படின்னா வந்து கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். லைக் வந்து எனக்கு குக் பண்ணலாம், ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படியெல்லாம் தோணும். அதே வந்து கிச்சன் கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னாவே எனக்கு குக் பண்ணணுமா, ஏதாச்சும் வெளியே ஆர்டர் பண்ணிக்கலாமா, இல்லை வெளியே சாப்பிட போகலாமா அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் மாறிடும். அதனால் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு கிச்சன் க்ளீனாக தான் வச்சுக்க பார்ப்பேன்.
இந்த மாதிரி மைண்ட் செட் கூட எனக்கு ரீசெண்ட் டேஸில் தான் வந்துச்சு. முன்னாடிலாம் அப்படி இருக்காது. இப்போ ஏன்னு தெரில, கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. நான் கிச்சன் கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து ரைஸ் ஃப்ளோர் வந்து அந்த கவுண்டர் டாப் மேலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிடுவேன். அண்ட் தென் ஒரு பவுலில் கொஞ்சமாக விம் ஜெல், கற்பூரம் ஒரு 2 பீசஸ் அண்ட் தென் வாட்டர், இது மொத்தமே வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். கற்பூரம் வந்து நம்ம சாமிக்கு யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கற்பூரம் தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ இது வந்து கிச்சன் கவுண்டர் டாப் மேலே போட்டு நம்ம ஸ்க்ரப் பண்ணோம் அப்படின்னா இந்த கற்பூரம் ஸ்மெல்க்காக இந்த காக்ரோச்சஸ் எல்லாம் வராது அப்படின்னு சொல்லி நான் யூடியூப்பில் தான் பார்த்தேன். ஸோ இந்த ட்ரிக் வந்து எனக்கு ஒரு 1 டே இல்லை 2 டேஸ் வராமல் இருக்கும். அண்ட் தென் ஆஸ் யூஷுவல் காக்ரோச்சஸ் வந்து வந்துட்டு தான் இருக்கும். சரி, எனக்கு வந்து இதை விட பெஸ்ட்டான டிப் வந்து வேறு எதுவும் கிடைக்கல. ஸோ நான் வந்து இதே தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்புறம் கிச்சனும் வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் எல்லா திங்ஸுமே அதோட ப்ளேஸில் வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போவே ஐ திங்க் நான் 11:30 நினச்சேன், அரவுண்ட் 12 ஆகிடுச்சு டைமு. ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு தூங்க போயாச்சு. நம்மளும் இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். யாராச்சும் இந்த வீடியோவை இதுவரையும் பார்த்துட்டு இருந்தால் தேங்க்யூ ஸோ மச் அவங்களுக்கு எல்லாருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். See you all in another video. Bye bye. Take care.